வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். மிதிலை நகரம் கூட கோபுரங்களாலும் மாட மாளிகைகளாலும் நிறைந்த மிக அழகான நகரமாகும். அங்குள்ள கொடிகளும் மரங்களும் அசைந்து ஆடி ராமரை வரவேற்பது போல் இருந்தது. உன்னிடம் இருந்து வந்த மகாலட்சுமி, பிரிந்து வந்த மகாலட்சுமி இங்குதான் இருக்கிறாள் என்று சொல்வது போல் காட்சியளிக்கிறது. அயோத்திக்கும் நேபாளத்திற்கும் நடுவில் மிதிலை நகரம் 450 கிலோமீட்டர் தொலைவில் 14 நாட்கள் நடந்து செல்லும் வகையில் இருக்கிறது. விஸ்வாமித்ரர், ராமர், லக்ஷ்மணர் மூவரும் மிதிலை நகரம் நோக்கி செல்கின்றனர். அங்கு பல பெண்கள் ஊஞ்சல் ஆடுகின்றனர், நடனம் ஆடுகின்றனர், பாட்டு பாடுகின்றனர். ராமர் யாரையும் நோக்கவில்லை. கன்னிமாடத்தில் சீதாதேவி நின்று கொண்டிருக்கிறார். ராமர் தலை நிமிர்ந்து சீதாதேவியை பார்க்க, சீதையும் ராமரை பார்க்க கண்ணோடு கண் காதல் வயப்பட்ட அண்ணல், இதைதான் கம்பர் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்று சொல்கிறார். எண்ணொரு நலத்தினால் இணையல் நின்றொளி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றினை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். இவங்க காதல் முதல் பார்வையிலே காதல் வந்ததா? இல்லை. திருமாலோட அவதாரம் தான் ராமர், திருமகளோட அவதாரம் தான் சீதை. இவங்க முற்பிறவியில் நீண்ட நாட்கள் சேர்ந்திருந்து இந்த பிறவியில் நீண்ட நாட்கள் பார்க்காமல் பார்த்து அந்த ஒரு தருணம் பார்க்கும்போது அந்த காந்த சக்தியினால் காதல் கொண்டனர். சீதாதேவி காதல் நோயால் அவதிப்பட்டுட்டு வந்திருந்தாங்க. இதை தான் கம்பர் மிக அழகாக சொல்கிறார். கண்வழி புகுந்த காதல் நோய் பால் ஒரு பிரேயென எங்கும் பறந்தது. கண் வழியாக அந்த பறந்த அந்த காதல் நோய் உடம்பு ஃபுல்லா காதல் நோயால பரவியது. அதற்கு தோழிகள் அவங்கள மலர் படுக்கையில படுக்க வைக்கிறாங்க, சாமரம் வீசுறாங்க, திருஷ்டி கழிக்கிறாங்க, சந்தனம் பூசுறாங்க. ஆனால் இதுக்கு எதுக்குமே தீரலை. அவங்களுக்கு ராமரை பார்த்தா மட்டும்தான் அந்த காதல் நோய் தீரும். சீதை ராமர்கிட்ட ஏன் எப்படி காதல் வயப்பட்டாங்க? அவங்களுடைய நீண்ட முடியை பார்த்தா, இல்லை நீண்ட கைகளை பார்த்தா, இல்லை ரத்தினமங்கலம் போன்ற தோள்களை பார்த்தா, இல்லை அழகான நிலா போன்ற முகம் பார்த்தா, இதை எதை பார்த்தும் இல்லை. அவங்களுடைய அந்த உதட்டில் மலர்ற புன் சிரிப்பை பார்த்து தான் சீதாதேவி ராமர்கிட்ட காதல் கொள்கிறார்கள். இதை தான் ராமர் இதை தான் கம்பர் அழகாக சொல்லியிருக்கிறார். இந்திர நீலம் முத்து இருண்ட கொஞ்சியும் சுந்தரவந்தன வதனமும் தாழ்ந்த கைகளும் சுந்தரமணி வரை தோளுமே அளமுந்தி என் உயிரை அம்முறுவல் உண்டதே என்று மிக அழகாக வர்ணிப்பார். எப்படி ராமரும் சீதையும் காதல் கொள்கின்றனர். ராமரும் சீதையும் காதல் கொள்கின்றனர். அப்பொழுது விஸ்வாமித்ரர் ராமரை ஜனகரிடம் கூட்டிக் கொண்டு செல்கிறார். அங்கு ஜனகர் சிவதனுசுங்கிற ஒரு வில்லை கொடுக்கிறார். அந்த வில்லை பல பேர் உடைக்க முயற்சிக்கின்றனர். யாராலும் உடைக்கமில்லவே ராமர் தன் வலிமையால் லாபகமாக அந்த வில்லை முறிச்சு உடைக்கிறார். அதனால் ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் ஏற்படுகிறது. இந்த வில்லோட ஒளி தசரதன் பல மைல்கள் அப்பாற்பட்ட தசரதனுக்கு கேட்கிறது. ஆனால் சீதைக்கு ஏனோ கேட்கவில்லை. ஏனென்றால் சீதாதேவி காதல் நோயால் அவதிப்படுகின்றனர். அதனால் அவர்கள் எந்த நேரமும் ராமருடைய நினைப்பினிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதனால் ராமருக்கும் சீதைக்கும் இந்த வில்லை முறித்ததன் வண்ணம் இவர்கள் இருவருக்கும் திருமணம் ஏற்படுகிறது. இந்த மிதிலைப்பட காட்சியில்தான் ராமரும் சீதையும் காதல் வயப்படுகின்றனர், கண்ணோடு கண் பார்க்கிறார்கள். இது ஒரு கண்ணியமான காதல். அந்த காலத்திலே காதல் கொள்கிறார்கள். எப்படி ஒரு கண்ணியமான காதல் இது பண்ணணும் அப்படின்ட்டு அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. கம்பர் மிக அழகாக சொல்லியிருக்காங்க. வால்மீகி ராமாயணத்தில் இந்த இது இல்லை. தமிழில் கம்பர் இந்த கம்பராமாயணத்தில் இந்த காதல் வயப்படுற காட்சியை மிக அழகாக வர்ணிக்கிறார். இதைதான் கம்பர் பிரபலமான அந்த வாக்கியம் மூலம் நமக்கு சொல்லியிருக்கிறார். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் தலைப்பு. நன்றி.